அனைவருக்கும் வணக்கம். இது Goal-2 அத்தியாயம் 4. இன்றைக்கி இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவரோட பேரை மென்ஷன் பண்ணாமல் சம்மன் அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கார். கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்மளோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதாகவும் தன்னோட அலுவலகத்தில் வேலை செய்கிற நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தேன். அவருக்கு நன்றிகள் கோடி. இன்ஃபேக்ட் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 35 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்களோட சார்பாக நன்றிகள் கோடி. இன்ஃபேக்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் கூட சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் நம்ம வீடியோவில் எங்கேயுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லி. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி யூடியூப் அப்படிங்கிறது லார்ஜ்லி என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்மளை மாதிரியான சேனலை தேடி வரவங்க நிச்சயமாக ஒரு ஸ்பெசிஃபிக் ரிக்குயர்மெண்ட்ஸோடு தான் வருவாங்க. அவங்களோட தேவை முழுக்க முழுக்க அறிவு தேடலாக தான் இருக்கும். அப்படி வர்றவங்க நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொல்லாமலே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்ம சொன்னாமலே ஷேர் பண்ணுவாங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் நான் பெரும்பாலும் சொல்கிறதில்ல. ரெண்டாவது விஷயம், இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நீங்கள் நம்மளோட முதல் எபிசோடை கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ப்ரைமர்லி ஃபோக்கஸிங் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக கிராஜுவேஷனோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன்லேயோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க பசங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் நம்மளுடைய சேனல் பெரிய லெவலில் பாப்புலர் ஆகலை. இன்ஃபேக்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் நான் என்னோடய அலுவலகத்தில் இதை ட்ரை பண்ணேன், எனக்கு என்னோடய வேலைக்கு ரிலேட்டடாக இருக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன யோசிச்சுட்ருக்கோன்னா, ப்ராபப்ளி நாங்களும் எங்களோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கோயிங் ஃபார்வர்ட் வெறும் கோல் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோக்கள் நீங்கள் நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், கிட்டத்தட்ட ஒரு கடல் போல் அப்படின்னு சொல்லலாம். அதில் கற்றுக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பிஎம்ஐயோட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் புக்கான பிம்பாக் கைடை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஏரியாவுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி. கோயிங் ஃபார்வர்ட் அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை மட்டுமே எடுத்து நிறைய பேசலாம், நிறைய அதை பற்றி வீடியோக்கள் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இப்படி ஒரு புது விதமான தாட், புது டைரெக்ஷனில் யோசிக்க வச்ச சம்மன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. ஸோ இந்த வீடியோ கேட்டுட்ருக்க உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோ அல்லது யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட், வாங்க நம்மளுடைய கதையை கண்டினியூ பண்ணலாம். ஆஃபீஸுக்கு திரும்பி வந்த அலெக்ஸ்க்கு இன்டர்காம்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அந்த பக்கம் பேசுனது கம்பெனியோட சிஓ. அலெக்ஸ், கொஞ்சம் உள்ளே வர முடியுமா அப்படின்னு கேட்டார். அலெக்ஸும் ஷோர், இதோ வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். அது ஒரு தனி அறை. முதல்ல சிஓ தான் பேச ஆரம்பித்தார். அலெக்ஸ், நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய ஒண்டர்ஃபுல்லான விஷயங்களை பண்ணியிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், இந்த வருஷம்தான் இந்த கம்பெனியோட சிஓவாக நான் வேலை பார்க்க போகிற கடைசி வருஷம். ஸோ நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குட் நோட், ஒரு நல்ல பேரோட வெளியில் போகணுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் அலெக்ஸ் ஷோர், உங்களோட எண்ணம் எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து பேசின சிஓ, மிஸ்டர் அலெக்ஸ், நீங்கள் இந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட மிராக்கிள்ஸை கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட கான்ட்ரிபியூஷன் டு த கம்பெனி அப்படின்னு வரும்போது என்றைக்குமே உங்கள் பேர் ஒரு நிலையான இடத்துல இருக்கும். இந்த டைவர்சிஃபைடு குரூப்லேயும் நிச்சயமாக உங்களால் அந்த அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னார். அது கேட்டது அலெக்ஸ், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொன்னார். அடுத்து பேசின சிஓ, ரைட் அலெக்ஸ், ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன வச்சுருக்கீங்க? ஏதாவது ஸ்பெஷல் பிளான்ஸ், ஏதாவது சர்ப்ரைசஸ் அப்படின்னார். இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி பேசின அலெக்ஸ், எஸ், என்னோடய டீம் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஹோப்ஃபுல்லி சூன் வி வில் கம் பேக் வித் சம்திங் அப்படின்னு சொன்னார். அது கேட்டது சிஓ, ரொம்ப நல்லது. இந்த வருஷத்துக்குன்னு ஏதாவது ஃபோர்காஸ்ட் அப்படி ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ், ஃபோர்காஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறத விட இந்த வருஷம் இட்ஸ் கோயிங் டு பி a tough year அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் இஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லா இடத்துலையும் ப்ரைஸை கம்மி பண்ணணும், இதுதான் எல்லா கஸ்டமர்கிட்டருந்தும் கேட்குற ஒரே டிமாண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்படிட்டர்ஸ், புது டெக்னாலஜிஸ், நம்மால் பெரிய லெவலில் புது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த வருஷம் பெரிய லெவலில் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு எதுவும் கொடுக்க முடியுமான்னு தோணலை அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் சிஓ பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். அலெக்ஸ் சில வினாடிகள் மௌனத்துக்கு பிறகு,
போர்டு ரெசல்யூஷனை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சிஇஓட்ட கேட்டார். அதுக்கு சிஇஓ, வெல் அலெக்ஸ், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னது போல் நான் இருக்க போகிறது இன்னும் ஒரு வருஷம் தான் ஆஸ் எ சிஇஓ. கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கோ வித் அ குட் நோட். என்னை பற்றி ஒரு நல்ல பேர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நான் அக்ரெசிவாக எதுவும் பிளான் பண்ணலை. முடிஞ்ச வரைக்கும் கம்பெனிக்கு அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் ஒரு நல்ல வேல்யூ கொடுத்துட்டு போகணுன்னு பார்க்குறேன். அதனால தான் டைவர்சிஃபைடு குரூப்பை விற்கணும் அப்படின்ற பேச்சு வரும்போது நான் எதுவும் பெருசாக மறுத்து பேசலை. என்கிட்ட வேறு சாய்ஸே இல்லை அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு, ரைட், ஸோ கம்பெனி நிச்சயம் வைக்க தான் போகிறாங்க, அதில் எதுவும் மாற்றம் இருக்காது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சார். அவரோட மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசின சிஇஓ, அலெக்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதுக்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுவேன். என்னை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் என்னென்னா, மேபி இந்த வருஷம் நான் இருக்கேன், ஃபைட் பண்ணுறேன், உங்களை ஓரளவுக்கு காப்பாற்றும். பட் இந்த வருஷம் இல்லைனாலும் நிச்சயமாக அடுத்த வருஷம் இந்த டைவர்சிஃபைடு குரூப் கண்டிப்பாக விற்கப்படும். அதில் மாற்றம் எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பை த வே, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்படி நிறைய டைவர்சிஃபைடு குரூப்பை நம்ம விற்கிறனால தேர் வில் பி லாட் ஆஃப் மீட்டிங்ஸ். முக்கியமாக இந்த மீட்டிங்ஸ்லாம் யூரோப்பில் நடக்கும். நீங்கள் ஒவ்வொரு மீட்டிங்காக எல்லா மீட்டிங்லேயும் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும், எஸ்பெஷலி வித் த போர்ட் மெம்பர்ஸ். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டது அலெக்ஸ், யூரோப்லையா, ஏன் யூரோப்பில் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொன்ன சிஇஓ, நம்ம கம்பெனிக்கு பாதி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே யூரோப்பில் இருந்து தான் வருது. அது மட்டும் இல்லாமல் யூரோப் விசிட் மூலமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் என்ன மார்க்கெட் இருக்குது, என்ன காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த யூரோப் ட்ரிப் மூலமாக. ஸோ நீங்கள் அவங்களோட போனீங்கன்னா யூ வில் கெட் அ குட் ஐடியா. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் நல்ல விதமாக போயிட்டுருக்குன்னா லோக்கலில் கம்பெனிஸை சேல் பண்ணும்போது we can ask for good price, நம்மளோட நெகோசியேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பதில் எதுவும் சொல்லாத அலெக்ஸ் எந்த சலனமும் இல்லாமல் கம்பெனி சிஇஓவை பார்த்துட்டு இருந்தார். தொடர்ந்து பேசின சிஇஓ, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் எஸ்பெஷலி டைவர்சிஃபைடு குரூப் எல்லா குரூப்லேயும் ஒன் ஆஃப் அதர் வே ஹெவி காம்படிஷன். நம்மக்கிட்டேயும் பெரிய லெவலில் புது பிளான்ஸ் எதுவும் இல்லை, இப்படி காம்படிஷனை நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பெருமூச்சோடவே சொன்னார். இப்போ மெதுவாக எழுந்து நின்ன சிஇஓ, இப்படி நம்ம டைவர்சிஃபைட் குரூப்ஸை நிறைய விற்றுட்டா அட்லீஸ்ட் நான் வெளியில் போகும்போது நம்ம கம்பெனியில் அ குட் அமௌண்ட் ஆஃப் கேஷ் இருக்கும். அதை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வரப்போ சிஇஓ முடிவு பண்ணிப்பார். எனக்கும் வெளியே போகும்போது ஓரளவுக்கு அது நல்ல பேர் இருக்கும். என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ், ஷோ சார், நிச்சயமா அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் சிஇஓ, வெல் தென் குட் லக் ஃபார் யூர் யூரோப் ட்ரிப் அப்படின்னு சொன்னார். சிஇஓவோட ரூமை விட்டு வெளியில் வந்ததும் அலெக்ஸ்க்கு மண்டையை பிச்சுக்கலாம் போல இருந்தது. ஸோ சேல் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார். இப்போ பில் பீச், அவரை பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நேராக பில்லோட ஆஃபீஸ்க்கும் போனார். பில் அமைதியாக அலெக்ஸை வரவேற்றார். இன்ஃபேக்ட் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹில்டன் ஸ்மித் பில் பீச்சிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போது ரெண்டு பேரும் சேம் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட். இதனால் மட்டும் இல்லை, ஹில்டன் ஸ்மித் ஆஃபீஸில் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுவார். அதனாலேயே பில்லுக்கு ஹில்டன் ஸ்மித் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை. பில்லோட ரூம்குள்ளே போனதுமே அலெக்ஸ் விஷயத்துக்கு வந்துட்டார். ஸோ டைவர்சிஃபைடு குரூப் விற்கிறத பற்றி தான் நான் இப்போ சிஇஓட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பில், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. வெல், எனக்கும் ஹில்டன் ஸ்மித் சிஇஓ ஆகிறதுல எந்த பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதனால் கம்பெனிக்கு பெரிய லெவலில் ஆபத்து தான் வரும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அலெக்ஸ், உனக்கே தெரியும், இப்போ கம்பெனி ரன் பண்ணுறது உண்மையிலேயே ஷேர் ஹோல்டர்ஸும் அண்ட் போர்டும் தான். ஸோ என்னால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். என் சூழல் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ், பில், எனக்கு ஒரு விஷயம் புரியல. எப்படி பார்த்தாலும் நீங்கள் தான் சீனியர். அது மட்டும் இல்லை, when comparing with ஹில்டன் ஸ்மித்தோட ரெக்கார்ட், உங்களோட ரெக்கார்ட் எல்லா விஷயத்துலையும் பெட்டராக இருக்குது. அப்படி இருந்தும் ஹில்டன் ஸ்மித்தை ஏன் சிஇஓவை ப்ரப்போஸ் பண்ணாங்க? எனக்கு உண்மையிலே புரியல. போர்டுக்கே உங்களோட திறமை புரியாமையே போயிடுச்சு அப்படின்னு கேட்டார். இதுக்கு பதில் சொன்ன பில், அலெக்ஸ், நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்னது போல் இப்போது கம்பெனியை ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பண்ணுறது ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எண்ட் ஆஃப் த டே என்ன வேணும்? லாபம் வேணும். ஸோ நஷ்டத்தில் இருக்கிற எந்த குரூப்பையும் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. அதை தான் நாமினேட்டும் பண்ணாங்க. ஹில்டன் ஸ்மித்தோட திங்கிங்கும் அதே டைரெக்ஷனில் இருந்ததுனால ஐம் நாட் சர்ப்ரைஸ்ட் ஹில்டன் ஸ்மித்தோ ப்ரப்போஸ் டு சிஇஓ ஆக்குறது. பை த வே, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இந்த டைவர்சிஃபைடு குரூப்ஸை விற்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு குரூப்போட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணியா? நம்ம ஒவ்வொரு கம்பெனியும் பர்ச்சேஸ் பண்ண எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஏதாவது பார்த்தியா அப்படின்னு கேட்டார்.
அதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ், ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இன்னும் இல்லை, பட் தட்ஸ் இன் மை பிளான் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பதில் சொன்ன பில், நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், வி பேட் அ பிளடி ஃபார்ச்சூன். ஏகப்பட்ட பணம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம வாங்கும் போதும் அதுக்கு கிராண்ட் பை, அதான் நம்ம கரண்ட் சிஓ அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அந்த பர்ச்சேஸ் டெசிஷனில் நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ கரண்ட்டில் இருக்க சிஓ அட்லீஸ்ட் தான் பண்ண மிஸ்டேக்குக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வர நல்ல லாபத்துக்கு கம்பெனியை விற்றுட்டு கொஞ்சமாவது கேஷ் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அதனால தான் குரூப் இந்த டைவர்சிஃபைடு குரூப்பை விற்கலான்னு சொல்லும்போது பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து பேசின பில், உனக்கே தெரியும், நம்ம ஷேர் ஹோல்டர் டீமை லீட் பண்ணுறவங்க கம்பெனியோட ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்லையும் இன்க்ளூடிங் அ சிங்கிள் பென்னி அவங்களோட ஃபோக்கஸ் இருக்குது. அதனால் ஆப்வியஸ்லி எந்த குரூப்ஸ்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதோ அதில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்குது. உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பில் ரத்ன சுருக்கமாக முடிச்சிட்டார். பில்லோட ஆஃபீஸ் ரூம் விட்டு வெளியே வந்ததும் அலெக்ஸ் நேராக தன்னோட ரூமுக்கு வந்ததும் டானை தான் கூப்பிட்டார். டான், நீ இமீடியட்டாக ஒரு வேலை பண்ணணும். நம்ம இது வரைக்கும் ஏகப்பட்ட கம்பெனிஸை நம்ம டைவர்சிஃபைடு குரூப்புக்காக அக்வயர் பண்ணியிருக்கோம். அதை என்ன ரேட்டுக்கு அக்வயர் பண்ணுறோம், கரண்ட் மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறத ஆஸ் குவிக்லி ஆஸ் பாசிபிள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு டான், ஷோர் பாஸ், எனக்கு ஒரு 2 ஹவர் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். சொன்னது போலவே 2 மணி நேரத்தில் டான் எல்லா இன்ஃபர்மேஷனோடவும் வந்திருந்தார். டான், அலெக்ஸ் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒவ்வொரு ஃபைலாக பார்க்க ஆரம்பித்தாங்க. பில் சொன்னது மாதிரியே யூனிகோ கம்பெனி ஏகப்பட்ட பணத்தை இந்த மாதிரி டைவர்சிஃபைடு குரூப் அக்வயர் பண்ணுறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி அக்வயர் பண்ண கம்பெனி ஒன்று கூட இப்போ நல்ல பொசிஷன் இல்லை. அவங்க முதல்ல பார்த்தது பீட்டோட கம்பெனி ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தான். அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு அவங்க செலவு பண்ண தொகை கிட்டத்தட்ட 400 கோடி. ஆனால் இன்றைக்கி அந்த கம்பெனியோட வேல்யூ வெறும் 100 கோடி. இது பீட்டோட பிரிண்டிங் டிவிஷனோட நிலைமை மட்டும் இல்லை, டைவர்சிஃபைடு கம்பெனியில் இருந்த வேறு சில கம்பெனிகளோட நிலைமையும் கிட்டத்தட்ட இதே தான். வாங்கின வேலையிலேருந்து வெறும் 25% மட்டும்தான் இன்றைக்கி அந்த கம்பெனிகளோட வேல்யூவாக இருந்தது. கூட்டி கழித்து பார்த்தா கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் இந்த கம்பெனிகளை அக்வயர் பண்ணுறதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனிஸ் ஓவராலாக போன வருஷம் மட்டும் 600 கோடி ரூபாய் நஷ்டத்தை கொடுத்துருக்கு. இப்போ தான் அலெக்ஸ்க்கு கம்பெனியோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது, அவர் இருக்கிற சுச்சுவேஷனோட சீரியஸ்னஸும் புரிஞ்சுது. டான் கிட்டத்தட்ட ஸ்பீச்லெஸ் ஆகிட்டார். 2 பேரும் ரொம்ப நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசுறதுனே தெரியாமல் அந்த பேப்பர்ஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஷாக்கில் இருந்து முதல்ல வெளி வந்தது டான் தான். பாஸ், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னார். மெல்ல சுதாரிச்சுக்கிட்ட அலெக்ஸ், டான், அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, எஸ்பெஷலி when it comes to you, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. நிச்சயமாக நம்ம குரூப்லேயே வேறு ஏதாவது ஒரு டிவிஷனில் உனக்கு ஒரு நல்ல பொசிஷன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். இப்போது பிரச்சனை அது இல்லை, கம்பெனியோட ஓவரால் சுச்சுவேஷனை பார்த்தியா, என்ன நடக்க போகுது, நம்ம என்ன சுச்சுவேஷன் இருக்கிறோன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னார். அதுக்கு டான் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினார். இப்போ அலெக்ஸ் தன்னோட யூரோப் ட்ரிப்பை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தார். இந்த யூரோப் ட்ரிப் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது, அதுக்கு நான் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் டான், பாஸ், அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியோட பிரசிடெண்ட்டோடவும் நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவா அப்படின்னு கேட்டார். ஒரு செகண்ட் யோசிச்சு அலெக்ஸ், எஸ், எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது. ஒவ்வொரு பிரசிடெண்ட்டோட மீட்டிங்கும் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, ஏன்னா நான் நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்ன அலெக்ஸ், நிச்சயமாக இந்த ட்ரிப் ஈஸியாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போனார்.